இன்றைக்கு காலகட்டத்தில் டெக்னாலஜி பல்வேறு வளர்ச்சிகளை சந்திச்சிருக்கு. இருந்தும் நிறைய ரயில் விபத்துக்கள் நடந்துட்டு தான் இருக்கு. தொழில்நுட்ப கோளாறுகள், ஹியூமன் எரர், இயற்கை சீற்றங்கள்னு பல்வேறு காரணங்களால ரயில் விபத்துக்கள் ஏற்பட்டு நிறைய மனித உயிர்களை நாம இழந்திருக்கோம். கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் 640 ரயில் விபத்துக்களும் அதுல 750 உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. கடந்த காலங்களில் நடந்த ரயில் விபத்துக்களின் வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது 1956 நவம்பர் 23 நடந்த அரியலூர் ரயில் விபத்து ஒரு கோர சம்பவமா இன்றைக்கும் பார்க்கப்படுது. நவம்பர் 22ஆம் தேதி இரவு வழக்கம் போல சென்னையிலிருந்து தூத்துக்குடி போறதுக்காக தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புறதுக்கு தயாரா இருக்கு. நிலக்கரி என்ஜின் மூலமா இயங்கக்கூடிய இந்த ட்ரெயின் 13 பெட்டிகளோட தன்னோட பயணத்தை தொடங்குது. விருதாச்சலம் ஸ்டேஷனை சென்றடைஞ்ச பிறகு அங்க கடைசி 13வது பெட்டியை மட்டும் சேலம் போற வேறொரு ட்ரெயின் கூட இணைக்கிறாங்க. இப்போ மீதம் இருக்க 12 பெட்டிகளோட தன்னோட பயணத்தை தொடருது தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ். கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல ஒன்றான பச்சை மலையிலிருந்து உருவாகி காவிரி ஆற்றை நோக்கி பாயறது தான் மருதையாறு. வடகிழக்கு பருவமழையின் காரணமா பலத்த மழை பெஞ்சிட்டு இருந்த சமயம் அது. மழையினால ஏற்பட்ட வெள்ளம் மருதையாற்றின் குறுக்கே கட்டியிருந்த பாலத்தை தொடும் அளவிற்கு ஆக்ரோஷமா கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அது பனிக்காலமா இருந்ததுனாலையும் விடியற்காலை நேரம்ன்றதுனாலையும் மருதையாற்றின் அந்த கோர காட்சி லோகோ பைலட்டுக்கு தெரிய வாய்ப்பில்லாம போகுது. சூழ்நிலையை அறியாம அந்த பாலத்துல ட்ரெயின் என்டர் ஆன உடனே ஏற்கனவே தண்ணீரோட ஓட்டத்தால பாலத்தின் தூண்கள் வலுவிழந்து பலவீனமா இருந்ததுனால அதிகப்படியான வேட்டை தாங்க முடியாம பாலம் உடைஞ்சி ஃபர்ஸ்ட் 7 பெட்டிகளும் ஆத்துல மூழ்க மீதமுள்ள பெட்டிகள் நிலை தடுமாறி விளிம்பிலேயே நிக்குது. இந்த கோர சம்பவத்துல 161 பேர் உயிரிழந்ததாகவும் 89 பேர் பலத்த காயமடைந்ததாகவும் 13 பேர் தங்களோட உடைமைகளை இழந்ததாகவும் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 800 பயணிகள் அந்த ட்ரெயின்ல இருந்திருக்காங்க. அதுல பண்டர்பூர் பஜனை குழுவை சேர்ந்த 60 பேர் பண்டரிபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் போறதுக்காக இந்த ட்ரெயின்ல பயணிச்சிருக்காங்க. பண்டர்பூர் பஜனை குழுவிலிருந்து 34 பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்க 34 பேரின் நினைவா நீலகிரி ஜக்கனாரை பகுதியில நினைவு சின்னம் ஒன்று உருவாக்கி ஒவ்வொரு வருஷமும் அவர்களோட நினைவு நாள் அன்னைக்கு அவர்களுக்கு மரியாதை செலுத்திட்டு வராங்க. இங்க இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட காலதாமதமும் ஒரு முக்கிய காரணமா குற்றம் சாட்டப்படுது. கிட்டத்தட்ட அதிகாலை 5:20 மணிக்கு விபத்து நடந்திருக்கு. ஆனா காலை 9:30 மணிக்கு தான் முதலுதவி கொடுக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்டவங்க திருச்சி ஹாஸ்பிட்டலுக்கு நைட்டு 9:30 மணிக்கு தான் கொண்டு போகப்பட்டிருக்காங்க. இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்று அப்போது ரயில்வே துறை மினிஸ்டரா இருந்த லால் பகதூர் சாஸ்திரி தன்னோட மினிஸ்டர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு.